Very pleasant vanakkam to everyone. In this session, you will learn about chain reaction. Chain reaction அப்படினா தொடர் வினை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Common nuclear fission reaction படிச்சிருக்கோம். 92 யுரேனியம் 235 அப்படிங்கிற ரேடியோஆக்டிவ் யுரேனியம் நியூக்ளியஸ் ஒரு நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு யுரேனியம் 236 எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா பேரியம் கிரிப்டான் அப்படின்ற 2 டாட்டர் நியூக்ளியஸாகவும் 3 நியூட்ரான்ஸையும் எமிட் பண்ணுச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா. இப்போது ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும் பொழுது 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த 3 நியூட்ரான்ஸும் என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்தராக 3 நியூட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நியூட்ரானும் 3 நியூட்ரான்ஸை எமிட் பண்ணும்போது 3 நியூட்ரான்ஸ் 9 நியூட்ரான்ஸை எமிட் பண்ணும். அந்த 9 நியூட்ரான்ஸ் 27 நியூட்ரான்ஸை எமிட் பண்ணும். இதே மாதிரி இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அண்டு எமிஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறதே ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ் ரேஞ்சில் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயின் ரியாக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அண்டு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டம் பாம்பில் யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர். இதை பற்றி தான் இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். When 192 uranium 235 nucleus undergoes fission, the energy released might be small. எப்போ ஒரு 92 யுரேனியம் 235 நியூக்ளியஸ் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுதோ அப்போ ரிலீஸ் ஆகிற எனர்ஜி அப்படிங்கிறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஃப்ரம் ஈச் ஃபிஷன் ரியாக்ஷன் 3 நியூட்ரான்ஸ் ஆர் ரிலீஸ்ட். ஆனால் ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன்லையும் 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். தீஸ் 3 நியூட்ரான்ஸ் காஸ் ஃபர்தர் ஃபிஷன் இன் அனதர் 3 92 uranium 235 nuclei which in turn produce 9 neutrons. இந்த 3 நியூட்ரான்ஸும் ஃபர்தராக என்ன செய்யும் அப்படின்னா ஃபிஷன் ரியாக்ஷனை உருவாக்கும். அப்படி உருவாக்கும் போது இந்த 92 uranium 235ங்கிற 3 நியூக்ளியஸ் 9 நியூட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, these 9 neutrons initiate fission in another 27 92 uranium 235 nuclei and so on. இந்த 9 நியூட்ரான்ஸும் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகி 27 என்ன செய்யும் நியூட்ரான்ஸை எமிட் பண்ணும். இதே மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன்லையும் என்ன செய்யும் அப்படின்னா 3 நியூட்ரான்ஸுங்கிற வீதத்தில் நியூட்ரான் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். This is called a chain reaction and the number of neutrons goes on increasing almost in geometric propagation. Geometric progression. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே உருவாகிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஆல்மோஸ்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா அந்த பெருக்கு தொடர்ச்சியில் அதிகமாகிக்கிட்டே போகும். இங்கே பாருங்கள் 92 யுரேனியம் 235 one incoming neutron causes a fission event in a uranium 235 nucleus. ஒரு நியூட்ரானை இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கு பேரியம்
கிரிப்டான் அப்படிங்கிற 2 டாட்டர் நியூக்ளியஸை ரிலீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 3 நியூட்ரான்ஸை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த 3 நியூட்ரான்ஸும் இந்த ஒரு நியூட்ரான் இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இங்கே என்ன நடந்திருக்கு, ஸ்ட்ராண்டியம் ஜெனான் கிடச்சிருக்கு, அப்புறம் 3 நியூட்ரான்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் 3 நியூக்ளியஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு யுரேனியம் நியூக்ளியஸும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கண்டினியூஸாக 3, 9, 27 இந்த ஆர்டரில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். There are 2 kinds of chain reactions. 2 விதமான தொடர் வினைகள் இருக்குது. செயின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா தொடர் வினை. There are 2 kinds of chain reactions. Uncontrolled chain reaction, controlled chain reaction. In an uncontrolled chain reaction அப்படின்னா கட்டுப்பாடற்ற தொடர் வினை. Controlled chain reaction அப்படின்னா கட்டுப்பாட்டில் உள்ள தொடர் வினை. In an uncontrolled chain reaction, the number of neutrons multiply indefinitely and the entire amount of energy released in a fraction of second. அந்த கட்டுப்பாடற்ற தொடர் வினையில் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அந்த நியூட்ரான்களோட எண்ணிக்கை வந்து அதனோட மடங்குகளாக மாறிக்கிட்டே இருக்கும். வரையறுக்க முடியாத அளவுக்கு மடங்குகளாக உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த என்டையர் அமௌண்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸ் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த என்டையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளேயே ரிலீஸ் ஆயிரும். அந்த ரியாக்ஷனில் கண்டினியூஸ் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் உருவாக போகிற அந்த கிட்டத்தட்ட மொத்த ஆற்றலும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளேயே ரிலீஸ் ஆகி முடிச்சிடும். The atom bomb is an example of nuclear fission in which uncontrolled chain reaction occur. கட்டுப்பாடற்ற தொடர்வினை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அணுகுண்டில் இல்லையா, அணுகுண்டு வெடிக்கிறதுல தான் நடக்குது. அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை தான் நம்ம அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Atom bombs produced massive destruction for mankind. அணுகுண்டு அப்படிங்கிறது மனித இனத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய அழிவை உருவாக்கக்கூடியது அணுகுண்டு. ஆட்டம் பாம்ஸ் ப்ரொடியூஸ் மேசிவ் டெஸ்ட்ரக்ஷன். மேசிவ் அப்படின்னா ரொம்ப பெருசு, டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழிவு ஃபார் மேன்கைண்ட். ஆட்டம் பாம்ஸ் ப்ரொடியூஸ் மேசிவ் டெஸ்ட்ரக்ஷன் ஃபார் மேன்கைண்ட். டியூரிங் வேர்ல்டு வார் செகண்ட் in the year 1946 August 6 and 9 USA dropped 2 atom bombs in 2 places of Japan, Hiroshima and Nagasaki. இரண்டாவது உலகப்போர் நடக்கும்போது எப்போ அப்படின்னா 1946 வருஷம் ஆகஸ்ட் 6 மற்றும் 9 தேதிகளில் யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா 2 அணுகுண்டை ஜப்பான் மேலே வீசியிருக்கு. குறிப்பாக எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 places, ஹிரோஷிமா அண்டு நாகசாகி அப்படிங்கிற இடத்துல அணுகுண்டை போட்டிருக்காங்க. As a result, lakhs of people were killed and 2 cities were completely destroyed. அதனோட விளைவு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த 2 சிட்டியும் முழுமையாக அழிஞ்சு போயிடுச்சு. As a result, lakhs of people were killed and the 2 cities were completely destroyed. Even now the people who are living in those places have side effects caused by the explosion of atom bombs. அந்த 2 அணுகுண்டு வெடிச்சதுனால இப்போ வரைக்கும்
அந்த இடங்களில் வாழ்கிறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அணுகுண்டு வெடிச்சதுனால பக்க விளைவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. Even now the people who are living in those places have side effects caused by the explosion of atom bombs. It is possible to calculate the typical energy released in a chain reaction. இந்த தொடர்வினையில் வெளிப்படக்கூடிய அந்த ஆற்றலை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கணக்கீடு செய்ய முடியும். In the first step, one neutron initiates the fission of one nucleus by producing 3 neutrons and energy of about 200 mega electron volt. First stepல என்ன நடக்கும்? 1 நியூட்ரான் வந்து அந்த 1 நியூக்ளியஸ் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிறத தொடங்கி வைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகும். In the second step, 3 nuclei undergoes fission. In third step, 9 nuclei undergoes fission. In fourth step, 27 nucleus undergoes fission and so on. இதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா 3 நியூக்ளியை வந்து ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போது 9 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி தேர்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இந்த 9 நியூக்ளியை வந்து ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போது 27 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த 27 நியூட்ரான்ஸும் ஃபோர்த் ஸ்டெப்பில் அந்த 27 நியூக்ளியஸை ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தும். இது அதே மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 81 இந்த ஆர்டரில் நமக்கு கண்டினியூஸாக ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப் டு எக்ஸட்ரா 100th ஸ்டெப்பில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் எளிமையாக கால்குலேட் பண்ண முடியும். In the 100th step, the number of nuclei which undergoes fission is around 2.5 into 10 power 40. 100th ஸ்டெப்பில் என்ன நடந்திருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இல்லையா? 100th ஸ்டெப் அப்படின்னா 100 ஃபிஷன் ரியாக்ஷன் கிடையாது, மல்டிபிள்ஸில் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ரேஞ்சில் வந்து ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கும். அப்போ அந்த 100th ஸ்டெப்பில் நடந்திருக்கிற ஃபிஷன் பார்த்தீங்கன்னா 2.5 into 10 power 40 நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கும். அப்போது தி டோட்டல் எனர்ஜி ரிலீஸ்டு ஆஃப்டர் 100th ஸ்டெப்பு 2.5 into 10 power 40 into 200 mega electron volt, that is nothing but 8 into 10 power 29 joule. 100வது ஸ்டெப்பில் ஃபிஷன் ரியாக்ஷன் கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷன் நடக்கும்போது 2.5 into 10 power 40 நம்பர் ஆஃப் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்போ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் தட் 100th ஸ்டெப் அப்படிங்கிறது 8 into 10 power 29 ஜூல் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். It is really an enormous amount of energy which is equivalent to electrical energy required in Tamil Nadu for several years. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஏராளமான அளவு. 8 into 10 power 29 ஜூல் ஆஃப் எனர்ஜிங்கிறது எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி, அதாவது ஏராளமான அளவு எனர்ஜி. இந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வருஷங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். If the chain reaction is controllable, then we can harvest an enormous amount of energy for our needs.
ஒருவேளை இந்த தொடர்வினை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா நம்மளோட தேவைக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஏராளமான அமௌண்ட் எனர்ஜியை நம்மளால் உருவாக்க முடியும். If the chain reaction is controllable, then we can harvest an enormous amount of energy for our needs. It is achieved in a controlled chain reaction. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுடன் கூடிய தொடர்வினையின் மூலம் இது சாத்தியம். இது எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அணுக்கரு உலைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். In the controlled chain reaction, the average number of neutrons released in each stage is kept as 1, such that it is possible to store the released energy. Controlled chain reactionல கட்டுப்பாட்டுடன் கூடிய அந்த தொடர்வினையில் பார்த்தீங்கன்னா சராசரியாக உருவாகிற நியூட்ரான்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி ஒரு மாறிலி மதிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ரியாக்டரை ரன் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. In nuclear reactors, the controlled chain reaction is achieved and the produced energy is used for power generation or for research purposes. நியூக்ளியர் ரியாக்டரில் கட்டுப்பாட்டுடன் கூடிய தொடர்வினை நடக்குது. அதனால் அந்த வினையில் நடக்கிற அந்த அணுக்கரு பிளவு வினை, அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் கிடைக்கிற எனர்ஜியை வந்து பவர் ஜென்ரேஷனுக்காக, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பர்பஸஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை எங்கே தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அண்ட் தி யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே.